உங்க வாஷிங் மெஷின் வெளியே பார்க்க ரொம்ப சுத்தமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள வெள்ளை நிறத்துல உப்பு படிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு காரணம் ஹார்ட் வாட்டர் தான். நம்ம தண்ணியில இருக்கிற கால்சியம் பைகார்பனேட் ஹீட் ஆகும்போது கால்சியம் கார்பனேட்டா, அதாவது CaCO3 மாறும். இந்த வெள்ளை உப்பு தான் மெஷினோட ஹீட்டர் மாதிரி முக்கியமான பாகங்கள்ல படியுது. சாதாரண டிடர்ஜென்ட் இத போக்காது. இதுக்குனே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது தான் டிஸ்கேலர் பவுடர். இதுல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் அல்லது சல்ஃபாமிக் ஆசிட் இந்த உப்பு படிவோட வினை புரிந்து அதை கரைச்சிடும். சிம்பிளா சொன்னா, ஆசிட் அந்த கால்சியம் கார்பனேட்டோட சேர்ந்து கால்சியம் சால்ட் தண்ணி மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸா மாத்தி ஸ்கேல மெல்ட் பண்ணிடும். டாப் லோட் மெஷினுக்கு 50 to 80 கிராம் டெஸ்கேலர் பவுடரை எடுத்து மெஷின் காலியா இருக்கும்போது உள்ள போடுங்க. ஹாட் வாஷ் மோட்ல 40 to 60 டிகிரி செல்சியஸ்ல ஒரு ஃபுல் சைக்கிள் ஓட விடுங்க. கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா ரின்ஸ் சைக்கிளும் விடுங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி செஞ்சா போதும். ஒரிஜினல் டெஸ்கேலருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஆசிட் வாசனை இருக்கும். தண்ணில போட்டதும் வேகமா ரியாக்ட் ஆகும். ஃபேக் பவுடர்னா ரியாக்ஷன் ஸ்லோவா இருக்கும், வாசனையும் கம்மியா இருக்கும். வினிகர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா லேசான கரைக்கு ஓகே, ஆனா பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு ஆல்கலைன், அதால உப்ப கரைக்க முடியாது. சோ உங்க மெஷினோட ஆயுள அதிகரிக்கணும்னா சரியான டீஸ்கேலரை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். இது உங்க மெஷினை வருஷக்கணக்குல நல்லபடியா பாத்துக்கும்.